Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. தமிழ் ஜனம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று ஜூலை மாதம் 13ஆம் தேதி திங்கட்கிழமை, பராபவ ஆண்டு ஆனி மாதம் 29ஆம் தேதி. இந்த நாளுக்கான 12 ராசிக்கும் பலன் மற்றும் பரிகாரத்தை பார்க்கலாம். அதற்கு முன்னதாக நாளின் சிறப்பை தெரிந்து கொள்வோம். இன்றைய நல்ல நேரம் காலை 9 மணி முதல் 10 மணி வரையிலும், மாலை 4 மணி முதல் 5 மணி வரையிலும். இன்று போதாயன அமாவாசை. போதாயன அமாவாசைன்னா என்ன? அமாவாசை திதி சூரிய அஸ்தமனத்துக்கு அப்புறம் வர்றது. சாயந்தரம் 6 மணிக்கு மேலே அமாவாசை திதி வர்றதுனால இன்றைக்கி போதாயன அமாவாசைன்னு சொல்கிறது. இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் விருச்சிக ராசியில் இருக்கக்கூடிய விஷாகம் மற்றும் அனுஷம். இன்றைய ராசி பலன். மேஷ ராசி அன்பர்களுக்கு இன்றைக்கி சந்திரன் 3ஆம் இடத்துல சூரியனோட சேர்ந்துருக்குறாங்க. இந்த போதாயன அமாவாசை இன்றைக்கி கண்டிப்பாக யாருக்காவது அன்னதானம் பண்ணுறது ரொம்ப விசேஷம். சோமவாரத்தில், அதாவது திங்கக்கிழமையில் வரக்கூடிய இந்த அமாவாசையில் சந்திரனும் சூரியனும் கேந்திரத்தில், அதாவது கார்னரில் ஒன்று சேரும் பொழுது ஒரு மிகப்பெரிய இயற்கை சீற்றங்கள் வரலாம். இல்லை நமக்கே இப்போ 7.5 சனியில் மேஷராசி நேயர்கள்லாம் இருக்கிறதுனால ஏதாவது சின்ன மனக்குறைகள், ஒரு உடல் உபாதைகள், இந்த மாதிரி ஏதாவது நமக்கு மனசுக்கு கஷ்டப்படுற மாதிரி ஏதாவது ஒன்று வரலாம். அதனால் அன்னதானம் பண்ணுறது ரொம்ப விசேஷம். இல்லைனாவது பசுமாட்டுக்காவது பச்சரிசி இன்றைக்கி தானமாக கொடுங்க. இந்த மாதிரியான சூரியன் சந்திரன் சேர்க்கையில் இருக்கும் பொழுது நம்ம வீட்டில் யாருக்காவது ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லாமல் போகலாம். அதனால தான் இந்த தானங்கள்லாம் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறது. ஸோ மேஷராசி நேயர்களுக்கு இன்றைக்கி ஒரு டேக்லைன் நம்ம சொல்லணும்னா, கண்டிப்பாக அன்னதானங்கள் செய்யணும். அப்படி இல்லைன்னா பச்சரிசியாவது தானம் செய்யணும். இன்றைய நாளுக்கான ஒரு மன நிம்மதியும் சந்தோஷத்தையும் இந்த பரிகாரம் உங்களுக்கு உதவும். ரிஷபராசி அன்பர்கள். ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்றைக்கி குடும்பஸ்தானம் தனஸ்தானத்தில் சந்திரன் இருக்கார். சந்திரன் இருந்தால் மட்டும் பரவாயில்ல, சூரியன் புதன் சேர்ந்து இருக்கிறாங்க. அதனால் பண வரவு நிறையா இருக்கும். வியாபாரிகள், தொழில் செய்கிறவங்களுக்கெல்லாம் இன்றைக்கி ரொம்ப ஒரு அமோகமான வியாபாரம் காத்திருக்கிறது. சிறு தொழில் செய்கிறவங்களுக்கு கூட பல மடங்கு பெருகும். இன்றைக்கி நான் ஏதாவது ஆரம்பிக்கலாமா, புதுசாக ஏதாவது செய்யலாமான்னா ரிஷபராசி நேயர்கள் கண்டிப்பாக பண்ணுங்கள். பங்கு சந்தையின் முதலீடுகளில் நல்ல லாபங்கள் உண்டு. ஸோ இந்த மாதிரியெல்லாம் நம்ம இதெல்லாம் செய்யும் பொழுது நமக்கே மனசில் ஒரு பெரிய திருப்தி இருக்கும் இல்லையா? ஸோ ஒரு நல்ல சாட்டிஸ்ஃபையிங்கான ஒரு டே ரிஷபராசி நேயர்களுக்கு. இன்றைய நாள் நம்ம என்ன தானங்கள் பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, பறவைகளுக்கு நீங்கள் ஏதாவது இரையிடுவது ரொம்ப நல்லது. புறாக்களுக்கு கோதுமை கொடுக்கறதோ, இல்லை அரிசி மாவு தூவி விட்டிங்கன்னா குருவிகளுக்கெல்லாம் நீங்கள் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா ஆலயத்தில் இருக்கக்கூடிய மண்ணில் பச்சரிசி மாவும் வெல்லமும் சேர்த்து போடுங்க. எறும்பு குழிக்கு உணவிடுவது நல்லது. மிதுன ராசி நேயர்கள். மிதுன ராசி நேயர்களுக்கு இன்றைக்கி ராசியிலேயே சூரியன் சந்திரன் புதன் ஒரு கிரகம் இருந்தாலே நம்மளால் தாங்க முடியாது. 3 கிரகம் சேர்ந்துருக்கு. உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனமாக இருங்க. அதுவும் நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்கிறவங்க, அதே மாதிரி டயாலிசிஸ் பண்ணுறவங்களுக்கெல்லாம் இன்றைக்கி கொஞ்சம் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் ஒரு தளர்ச்சி ஏற்படலாம். ரொம்ப பாடி வீக்காக இருக்கும். அதனால் விட்டமின் டி டெஃபிஷியன்சி இருக்கிறவங்க அதுக்கான மருந்தையெல்லாம் சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப நல்லது. சோமவாரத்தில், அதாவது திங்கக்கிழமை அன்றைக்கி வரக்கூடிய இந்த போதாயன அமாவாசையில் சூரியனும் சந்திரனும் சேர்ந்து மிதுன ராசியில் இருக்கும் பொழுது அவசியம் நீங்கள் போய் பார்க்க வேண்டியது சிவபெருமானை. நந்தி தேவருக்கு இன்றைக்கி அருகம்புல் மாலை போடுங்க, ரொம்ப விசேஷம். கடகராசி அன்பர்கள். கடகராசி அன்பர்களுக்கு இன்றைக்கி ராசிநாதன் 12ஆம் இடத்துல இருக்கார். ராசியில் குரு பகவான் இருக்காருங்களா, அதனால் சில விரைய செலவுகள் எல்லாம் இருக்கும். சிவன் அடியார்கள்லாம் இருக்காங்க பாருங்கள், கோவிலெல்லாம் விரதம் இருந்து சிவன் அடியார்கள் இருப்பாங்க. அவங்களுக்கு வஸ்திரதானம் பண்ணால் கடகராசி அன்பர்களுக்கு ஒரு நல்ல தெய்வ அனுகூலங்கள் நிறைந்த நாளாக இருக்கும். நம்ம எத்தனையோ பாபங்கள் பண்ணுறோம். அதுவும் இப்போ பார்த்திங்கன்னா கோச்சாரத்தில் 2ல் கேது 8ல் ராகு, குடும்பத்தில் நம்ம பேசினாலே சண்டை வருது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நமக்கு நல்லா இருக்கணும், பிரச்சனையெல்லாம் வரக்கூடாதுன்னா திங்கக்கிழமை சோமவாரத்தில் வரக்கூடிய இந்த அமாவாசை கடகராசி நேயர்கள் வஸ்திரதானம் செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. சிம்மராசி நேயர்களுக்கு ராசிநாதன் சூரியன் இன்னைக்கு லாபத்தில் இருக்கார்.
சந்திரன் புதன் சேர்ந்து இருக்கிறாங்க. வியாபாரிகளுக்கு ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு அற்புதமான நாள். ஆனால் சிம்மராசி நேயர்களுக்கு பல நாட்களாகவே குடும்ப வாழ்க்கையில் பிரச்சனைகள் இருக்கும். ராசியில் இருக்கக்கூடிய கேது, 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு, 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான். ஸோ ஒரு அஷ்டம சனியில் இருக்கக்கூடிய சிம்மராசி அன்பர்களுக்கு இந்த மாதிரியான நாட்களில் ஒரு நல்ல பரிகாரங்கள் செய்கிறது ரொம்ப திருப்தியாக இருக்கும் மனசுக்கு. இவங்க ஆலயங்களுக்கு அரிசி, பருப்பு, எண்ணெய் இந்த மாதிரியான தாவரங்கள் மற்றும் எண்ணெய் வகைகளை தானமாக கொடுக்க இவர்களுக்கு இருக்கக்கூடிய ஜென்மத்தில் கேது மற்றும் 8ஆம் இடத்தில் சனி இவற்றிற்கு நல்ல பரிகாரமாகும். கன்னிராசி நேயர்கள், கன்னிராசி நேயர்களுக்கு ஒரு மனசில் ஒரு விதமான பய உணர்வு இருக்கும். ராசிநாதன் புதன் சந்திரனோட சேர்ந்து இருக்கிறாங்க. ஒரு கான்ஃபிடென்ஸ் லெவல் ரொம்ப குறைவாக இருக்கும் நமக்கு. அதுவும் ஒரு திங்கக்கிழமை காலையில் ஆஃபீஸ் போகும்போது ஒரு கான்ஃபிடென்ஸ் லெவல் குறைவாக இருக்குன்னா அன்றைய நாளே நமக்கு வேலை செய்ய ஓடாது. அதனால் இன்றைக்கி உங்கள் தன்னம்பிக்கையை நீங்கள் உயர்த்தக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். பச்சை பயிறு இருக்குது பார்த்திங்களா, அது சுண்டல் செஞ்சு நீங்கள் தானமாக கொடுக்கலாம். இன்றைய இந்த போதாயன அமாவாசையில், அதுவும் சோமவாரத்தில் வரக்கூடியதில் ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு நாளாக இருக்கும். கன்னிராசி நேயர்களுக்கு இந்த பச்சை பயிறு தானம் உங்களினுடைய கண்டகச்சனி மற்றும் சூரியன் 10ஆம் இடத்தில் இருப்பதற்கு நல்ல பரிகாரமாகும். துலாம் ராசி நேயர்கள், துலாம் ராசி நேயர்களுக்கு இன்றைக்கி சந்திரன் பாக்கியத்தில் அமர்ந்திருக்கிறாரு. அதுவும் சூரியன், சந்திரன், புதன் இவங்க எல்லாமே 9ஆம் இடத்துல பாக்கியத்தில் அமைந்திருக்கிறாங்க. ஒரு நல்ல மன நிறைவான ஒரு நாளாக இருந்தாலும் கூட ஏதோ ஒன்று எங்கேயோ தொலைச்சிட்டு நம்ம எங்கேயோ தேடுற மாதிரி இருக்கும். ஸோ இன்றைக்கி நீங்கள் போக வேண்டியது ஒரு நல்ல முருகன் ஆலயம். வள்ளி தெய்வானையுடன் இருக்கக்கூடிய முருகனுக்கு மலர் மாலை சாத்தி அர்ச்சனை செய்தால் கிரகதோஷங்கள் உங்களுக்கு தீரும். காலசர்ப்ப தோஷமாக இருக்கக்கூடிய கிரக அமைப்பில் துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் முருகன் ஆலய வழிபாடுகள் செய்ய பல பிரச்சனைகள் சூழ்ந்திருக்கக்கூடிய காலகட்டத்தில் இன்று உங்களுக்கு ஒரு நல்ல நிவர்த்தி கிடைக்கும். விருச்சிக ராசி நேயர்கள், விருச்சிக ராசி நேயர்களுக்கு ஒரு சின்ன மன போராட்டம் இருக்கும். 8ஆம் இடத்துல இருக்கார் சந்திர பகவான். இன்றைக்கி நம்ம ஏதோ ஒரு விஷயம் நம்ம செய்யணும்னு நினச்சோம், ஆனால் நம்ம செய்ய முடியாமல் போயிடுச்சே அப்படின்னு சொல்லி ஒரு சில மன வருத்தங்கள் இருக்கலாம். பணப்பற்றாக்குறை ஒரு சிலருக்கு அமையும். ஒரு சிலருக்கு நீங்கள் உங்களினுடைய எதிரிகளினுடைய தொல்லையிலிருந்து நீங்கள் வெளிவரக்கூடிய ஒரு நிலையாகவும் அமையும். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் மன நிம்மதி மற்றும் சந்தோஷங்கள் வர அன்னதானங்கள் செய்யலாம். விநாயகர் ஆலய வழிபாடு மிகவும் சிறந்தது. விநாயகருக்கு இன்று விடலை தேங்காய் உடைத்து பால் அபிஷேகம் செய்ய 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரியன் மற்றும் சந்திரனினால் இருக்கக்கூடிய தோஷங்கள் நிவர்த்தியாகும். தனுசு ராசி அன்பர்கள், தனுசு ராசி அன்பர்களுக்கு 7ஆம் இடத்தில் சந்திரன் புதனுடன் சேர்ந்திருக்கிறார். இன்று உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய நன்மை காத்திருக்கிறது. பல வகையான ஒரு மன போராட்டங்கள் இருந்தாலும் இன்றைய நாளில் உங்களுக்கு அந்த போராட்டங்களிலிருந்து விடுதலை கிடைக்கும். நவக்கிரக வழிபாடுகள் செய்வது மிகவும் நல்லது. நவக்கிரகங்களுக்கும் தீபமேற்றி வழிபாடுகள் செய்து இன்றைய போதாயன அமாவாசையில் நவ தானியங்களை பசுமாடுகளுக்கு உணவாக அளிக்கலாம். இந்த பரிகாரம் உங்களினுடைய கிரக தோஷத்திற்கு ஒன்று நன்மையை தரும். மகர ராசி நேயர்கள், மகர ராசி நேயர்களுக்கு இன்றைய நாளில் அலுவலகத்தில் இருந்து வந்த பல குறைகள் தீரும். உயர் அதிகாரிகளின் பாராட்டுகளை பெறக்கூடிய நாளாக இந்த நாள் அமைகிறது. மன போராட்டங்கள் இன்று காலை வேளையில் உங்களுக்கு விலகி ஒரு தெளிவான சிந்தனையுடன் நீங்கள் இருக்கக்கூடிய ஒன்றாக இருக்கும். மகர ராசி அன்பர்களுக்கு இன்று மாலை நேரம் மிகவும் உகந்தது. இன்று நாள் முழுவதுமே உங்களுக்கு நல்ல ஒரு உற்சாகத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். கிரக தோஷங்கள் தீரும். இன்று சிவன் ஆலய வழிபாடும் மற்றும் நந்தி தேவரை வணங்குவதும் சிறப்பு. கும்பராசி அன்பர்கள், கும்பராசி அன்பர்களுக்கு இன்று குடும்பத்தில் குடும்ப பாரங்கள் குறையும். கணவன் மனைவி ஒற்றுமை சிறப்பாக இருக்கும். பல மாதங்களாகவே இருந்து வந்த ஒரு மன போராட்டம் உங்களுக்கு விலகும். இன்று நாள் முழுவதுமே உங்களினுடைய மன பாரங்கள் தீரும். காலை வேளையில் இன்று உங்களுக்கு சுப செய்திகள் காத்திருக்கிறது. குடும்பத்தில் சுபங்கள் வருவதற்கும் இன்று திங்கக்கிழமையில் வரக்கூடிய போதாயன அமாவாசையில் உங்களினுடைய மாலை நேரத்தில் குடும்ப உறுப்பினர்கள் மூலமாக நன்மைகள் நடக்கும். மீனராசி நேயர்கள், மீனராசி நேயர்களுக்கு இன்று
மனதளவில் இருக்கக்கூடிய பய உணர்வு தீரும். கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு மாற்றம் உண்டு. வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு இன்று அமோகமான வெற்றி தரக்கூடிய நாளாக இருக்கும். சந்திரனும் மற்றும் புத பகவானும் 4ஆம் இடத்தில் இருப்பதனால் பூமி சார்ந்த விஷயங்கள் மற்றும் பூமி வாங்குவது விற்பது இதில் சம்பந்தப்பட்ட குழப்பங்கள், ஆவணங்களில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும். மீனராசி அன்பர்களுக்கு இன்று நண்பர்கள் மூலமாக நன்மைகள் உண்டு. போதாயன அமாவாசையான இன்றைய நாளில் நீங்கள் அன்னதானங்கள் செய்யலாம். இன்று ஆலயங்களில் அன்னதானங்கள் செய்வதனால் ஜென்மச்சனியில் இருக்கக்கூடிய உங்களுக்கு நல்ல ஒரு நிவர்த்தி உண்டு. 12 ராசிகளுக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். தமிழ் ஜனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.